அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கராத்தில் ஒரு மனிதனுக்கு உணர்வு வருமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வருமா? ஆயிஷா ரதியல்லாஹு வெறும் 18 ரசூல் அந்த மடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் என்ற தோழர் வீட்டுக்குள்ள வர்ற நேரம் கையில மிஸ்வாக். ஆயிஷா நாய் கேட்கறாங்க வேணுமாண்டு. எப்படி கணவனை புரிந்து வைத்திருக்கிறாங்க, எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. வேணுமான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை, ஆனால் மனைவி கேட்டது சரியானது என்று அவங்க தெரியும். பள்ளிவாசலுக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர்ற நேரம் மிஸ்வாக் பண்ணுவாங்க. தலையால் இஷாரா பண்ணார்கள், வேணும் என்றார்கள். ஆயிஷா என்ன சொன்னார்கள்? என்னுடைய உமிழ்நீர் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக கலந்த உமிழ்நீர் என்றாங்க. உலகத்தில் தலை சிறந்த ஒரு தலைவர் அவர் மனைவியோடு எப்படி நடந்தார் என்பதை அணுவாக சொன்னார்கள். ஆயிஷா நான் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் என்னை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். எப்படி ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எப்படி பழகி இருக்கிறார்கள், எப்படி பேசியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பார்த்தால் விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கடைசியாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், நபிமார்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுப்பான். என்ன? வாழுகிறீர்களா அல்லது ரூஹை எடுக்கவா, சொர்க்கமா துனியாவா? அவர்கள் அதை கேட்கிற நேரம் நான் நினைத்தேன், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்று கேட்கிற நேரம் என் மடி காலியாக போகிறது. மடியில் என் மடி காலியாக போகிறது. இதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.